Future Vision Study Center, Salem. வணக்கம். ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவரை பத்தி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஓரியன்டா நம்ம பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்டரா இருந்திருக்காரு. He was a part of Indian National Congress, served as a secretary of Congress and president of Congress, served as first prime minister of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஃபாரின் அஃபேர்ஸும் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இன்டரிம் பிரசிடென்ட் அப்படிங்கிற இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பொசிஷன்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்திருக்காங்க. ஜவஹர்லால் நேரு தொடர்பாக நமக்கு வந்து கேட்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் மொத்தம் 3. சரிங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் 5-year பிளான் மாடல் ஓரியன்டா இவர் தான் வந்து நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதாவது சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சோசியலிசம் கான்செப்ட் ரஷ்யால இருந்து வந்தது. சோ அந்த கான்செப்டை இந்தியாவில எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய எஃபோர்ட் எடுத்தாரு. சோ எக்ஸாக்டா சொல்லணும்னா பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது வந்து அவரோட காலகட்டங்கள் தான் ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் அந்த 14-year ரூல் ஓவரால் ரூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. நிறைய டெவலப்மெண்ட் இருந்ததுனால அவரை வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவரை பத்தி கேட்கும்போது பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பத்தி கேட்பாங்க. பூர்ண ஸ்வராஜ் இயர் பார்த்தீங்கன்னா 1929 வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ லாகூர் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு. ஜனவரி 26 வந்து பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது டாக்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்டெக்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்கள மினிஸ்டர் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணதுல நேருவுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறதும் நாம இந்த இடத்துல குறிப்பிடலாம். சரி, ஓகே. ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னோடனே பஞ்சசீல பாலிசி அப்படின்னு வந்து இருக்கும், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இவ்வளவு ஃபேக்டர் வச்சிருக்கக்கூடிய அவரை பத்தி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ல பார்க்கலாம். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலகாபாத்ல வந்து பிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. சோ மோதிலால் நேரு தான் இவரோட ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். காந்தியோட மீட் பண்ணது பாத்தீங்கன்னா 1916 தான் இவர் வந்து மீட் பண்றாரு. சரிங்களா? லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். அந்த இடத்துல காந்தியை ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றாரு. சோ இதுக்கப்புறம் தன்னோட மென்டாரா காந்தியை வந்து அவர் கன்சிடர் பண்றாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேரு became secretary of Indian National Congress in the year of 1928. அதோட செக்ரட்டரியா வர்றாரு. அப்ப நிறைய ரிஃபார்மேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட எய்மா இருந்துச்சு. 1929 இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ராவி நதிக்கரையில மூவர்ண கொடியேற்றி அவர் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுதான் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தின இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? ஓகே. இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு தெரியும் இன்டரிம் எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கேபினெட் மிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கிளைமேட் அட்லி வந்து அனௌன்ஸ் பண்றாரு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்டரிம் எலெக்ஷன் வந்து நடைபெற்றது 1946ல. சோ அப்போ வந்து இன்டரிம் பிரைம் மினிஸ்டரா இவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா இவர் தான் சர்வ் பண்ணாரு. He took his responsibility after the independence in the year 1947. He retained his office up to 1964. So Indo-China wars happened during his reign அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட ஆட்சி காலத்துல இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே வந்து ஒரு போர் வந்து நடைபெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் 1964ல இறந்துட்டாரு. இவங்களுக்கு அப்புறம் பின்னாடி வந்து இந்திரா காந்தி வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து காங்கிரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ ரெஸ்டிங் பிளேஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு இஸ் நோன் as சாந்திவனம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேரு. சரி, அவரோட நினைவிடம் அமைந்திருக்கிற இடம் வந்து சாந்திவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ கலெக்டிவ்லி ஜவஹர்லால் நேரு இஸ் நோன் as சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. சோ அதர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஓரியன்டான டிபார்ட்மெண்ட் ஒரு கண்ட்ரோல தான் இருந்துச்சு. சோ he structured some policy. That policy is called policy of non-alignment. அணிசேரா கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ எந்த ஒரு அணியாவும் சேர மாட்டோம். ஏன் அணிசேரா கொள்கைனா என்ன, அணினா என்ன, முதல்ல அந்த யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் வார் 1 வேர்ல்ட் வார் 2 அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் நடந்துருந்துச்சு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியும் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து நேச நாடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அவங்க ஒரு கேட்டகரியும் இருந்தாங்க. சோ அப்போ
ரெண்டு வகையான நாடுகளா பிரிஞ்சிட்டு சண்டை போடுறதுல இவருக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால பஞ்சசீல பாலிசி அப்படிங்கிறத பாண்டுங் மீட்ல வந்து அவரு வெளியிடுறாரு. சரிங்களா, நாங்க ஒருத்தரோட சாவர்னிட்டியே இன்னொருத்தர் வந்து மதிப்போம், ஒரு நாட்டோட இறையாண்மையே இன்னொருத்தங்க வந்து மதிப்போம், யாரும் எந்த ஒரு இடத்துலயும் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதற்கு அடுத்ததாக நான் பாக்குறது த புக்ஸ் விச் வாஸ் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு சிறையில் இருந்த காலகட்டங்கள்ல 10-15 வருடங்களுக்கு மேல வந்து சிறையில இருந்தாரு. சிறையில இருந்த காலகட்டங்கள்ல லெட்டர்ஸ் டு த டாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுப்புல தன்னோட மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லாம அவரோட ரொம்ப வெரி ஃபேமஸ் புக் அப்படின்னு நம்ம சொன்னா தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, த ஃபேக்ட்ஸ், த ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கல் தொகுப்பு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியால வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய வரலாறை வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா as well as கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். a bunch of old letters அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு பார்ட் தான் பாத்தீங்கன்னா அவங்களோட டாக்டருக்கு அவர் எழுதின லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் தி யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கு, இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்தியா அண்ட் தி வேர்ல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே இதுல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பெசிபிக்கான புக்ஸ் இருக்கலாம். சரிங்களா, however இவரோட ஆட்டோபயோகிராஃபி வெரி ஃபேமஸ்லி அண்ட் ஆட்டோபயோகிராஃபின்னு தான் சொல்லுவாங்க. அதை இன்னும் அதுக்கு மாற்றொரு பேர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு புக். He wrote the book is called Towards Freedom, which is autobiography of Jawaharlal Nehru அப்படின்னு நம்ம சொல்லலாம். So he was awarded Bharat Ratna in the year of 1955. 1955ல இவருக்கு வந்து பாரத ரத்னா அவார்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இவரோட ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸா நாம வந்து சொல்லலாம், ஜவஹர்லால் நேரு பத்தின விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு வந்து அவங்களை மென்ஷன் பண்றாங்க. சாச்சா நேரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இவரோட பர்த்டே பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரிடாமினன்ட் லீடர்ஸ்ல அருணா ஆசஃப் அலி பத்தி நம்ம பேசலாம். அருணா ஆசஃப் அலி அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு எமினன்டான ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். காந்திஜிக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பெண்மணி. ஸோ அவங்க காந்திஜியோட வழிகாட்டல் படி நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு அப்புறமா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆச்சாரிய வினோபா பாவே அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாலையும் இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பை பர்த் இவங்களோட பேர் வந்து அருணா கங்குலி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆசஃப் அலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து அருணா ஆசஃப் அலி அப்படிங்கிற நேம்ல வந்து வழங்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க ரொம்ப ஃபேமஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிளாக் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து பரபரப்பா பேசப்பட்டது. மும்பை கவாலியா டேங்க் கிரவுண்ட்ல 1942ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணாங்க. இது அவங்களோட ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So okay, let's see about Aruna Asaf Ali. Aruna Asaf Ali by birth known as Aruna Ganguly. Later she married Asaf Ali and she became known as Aruna Asaf Ali. So who is Asaf Ali? Asaf Ali was an active person in national politics. So அவர் வந்து he was the first Indian ambassador to USA. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் யூஎஸ்ஏக்கா நியமிக்கப்பட்டவர் வந்து ஆசஃப் அலின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ எ ஃப்ரீடம் ஃபைட்டர், நேஷனலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரை மேரேஜ் பண்ணிடுறதுனால இவங்களுக்கு ஆசஃப் அலி அப்படிங்கிற பேர் வந்து கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அப்புறம் அருணா ஆசஃப் அலியோட கான்ட்ரிபியூஷன், ஷி கான்ட்ரிபியூட்டட் இன் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் as well, and she was the part of individual satyagraha which is held in 1940 அப்படின்னு நம்ம சொல்லலாம். So இது வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் about Aruna Asaf Ali அப்படின்னு சொல்லலாம். The main significant role of Aruna Asaf Ali is revealed in Mumbai Gawala tank ground இந்தியன் நேஷனல் பிளாக் ஹாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியன் நேஷனல் பிளாக வந்து மும்பை கவாலியா டேங்க் கிரவுண்ட்ல வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த இயர் ஆஃப் 1942 அப்படின்னு நம்ம சொல்லலாம். So okay, so then she was the first female mayor of Delhi in 1958. 1958ல முதல் பெண் மேயராக இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்காக இவங்களுக்கு வந்து லெனின் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. she has been awarded International Lenin Prize in the year of 1964,
மோஸ்ட் சிக்னிபிகண்ட் அவார்ட் among the world countries அப்படின்னு நம்ம சொல்லலாம். So இதற்கு அடுத்ததாக she ran a newspaper that is called Link and Patriot அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து நடத்திருப்பாங்க அருணா ஆசஃப் அலி அப்படின்னு சொல்லலாம். எமினன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு லீடர் அப்படின்னு சொன்னா ஆசஃப் அலி பத்தி நம்ம சொல்லலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்பனா தத் அப்படிங்கிற ஒரு எமினன்டான லீடர் இருந்திருக்காங்க. சரோஜினி நாயுடு போன்ற எமினன்டான லீடர்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்திரசேகர் ஆசாத் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி பேச போறோம். சந்திரசேகர் ஆசாத் அப்படிங்கிறவர் வந்து பாம்பேல இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பிறந்தவர். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபேமிலி வந்து லாகூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் அவர் பத்தின பேசிக்கான விஷயங்களா இருந்தாலும் ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டன்ட் நேஷனலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வைலன்ஸ் ஓரியன்டா சுதந்திரம் பெறக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இவர் இருந்தாருன்னு சொல்லலாம். என்ன பர்டிகுலரா சொன்னா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன்ல ஒரு மெம்பரா இருந்தாரு. சோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா இவர் பாத்தீங்கன்னா நிறைய கன்ஸ்பைரசி கேஸ்லயும் வந்து இவரோட நேம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். போலீஸால தேடப்படக்கூடிய ஒரு நபராகவே எனி டைம் இவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். மோஸ்ட் வாண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய மாறு வேஷங்கள்ல நிறைய பகுதிகளுக்கு இவர் வந்து போய் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கூட இருக்கக்கூடிய தோழர்களை எப்பயுமே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல மிக முக்கியமானது இவரோட நேர்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நேர்மை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஒரு பணமா இருக்கட்டும் எது சார்ந்தா இருக்கட்டும் மக்களை சார்ந்துதான் செலவு பண்ணும், அதை தாண்டி மக்கள் கிட்ட இருந்து எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருந்தவர். ஆசாத் அப்படிங்கிற பெயர் வந்து இவர் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல கலந்துகிட்டதுனால இவருக்கு அந்த ஆசாத் அப்படிங்கிற பெயர் வந்து கொடுத்தாங்க. ஆசாத் அப்படிங்கிற பேருக்கு விடுதலை என்ற அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சந்திரசேகர் ஆசாத். He was a part of Hindustan Republican Association. Also he joined in Hindustan Socialist Republican Association, which is remodified by Bhagat Singh. பகத் சிங் மறுகட்டமைப்பு செஞ்ச இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன்ல ஒரு பார்ட்டா இருந்தவர் பாத்தீங்க அப்படின்னா சந்திரசேகர் ஆசாத். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ he was a part of நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் டியூரிங் த காந்தி ஏஜ். காந்தி ஏஜ்ல இவங்க வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஒரு பார்ட்டா இருந்தாரு. he earned the name ஆசாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம क्वेश्चन கேட்பாங்க, ஆசாத் அப்படிங்கிற பெயர் எதுல இருந்து கிடைச்சது, என்ன காரணத்தினால, அசன் ரீசன்ல இருந்து நமக்கு வந்து கேட்கும்போது நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்க வேண்டும். சரிங்க, he was the part of Kahori conspiracy case which is happened in the year of 1925. 1925ல கஹோரி ரயில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இவர் வந்து ஈடுபட்டு இருந்தார். இவர் வந்து அதுல இருந்தே தேடுதல் பட்டியல இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட், he was a part of Lahore conspiracy case, second Lahore conspiracy case, which is the murder of Sanders. சாண்டர்ஸோட மர்டர்ல இவருக்கு ஒரு பார்ட் இருக்கு அப்படிங்கிறது சந்திரசேகர் ஆசாத் மேல வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவரு அதாவது பகத்சிங் அரசானதுக்கு அப்புறம் பகத்சிங் காப்பாத்துறதுக்காக ஜெயில தகர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. சோ அதுக்காக பிராக்டிஸ்க்காக அலகாபாத்ல இருக்கக்கூடிய ஆல்ஃபிரட் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க, ஆல்ஃபிரட் பார்க். சோ இந்த பார்க்ல அவங்க இருக்கும்போதுதான் வந்து போலீஸ் வந்து அவங்க கூட இருந்த ஒருத்தர் வந்து அவங்கள காட்டி கொடுத்துடுறாங்க, சந்திரசேகர் ஆசாத் அவர்களை காட்டி கொடுத்துடுறாங்க. சோ அப்போ வேற வழி இல்லாம தன்னை தானே கொண்டுகிட்டு உயிர் தியாகம் வந்து பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதனால இந்த ஆல்ஃபிரட் பார்க் இப்போ என்னவா அழைக்கப்படுதுன்னா ஆசாத் பார்க் அப்படின்னு வந்து அந்த பேர் வந்து கிடைச்சது. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அலகாபாத்ல ஆசாத் பார்க் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சந்திரசேகர் ஆசாத் அப்படிங்கிறவர் வந்து சோசியலிசம் ஓரியன்டாவும் அதே மாதிரி மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பணியை அவர் செஞ்சாருன்னு நம்ம சொல்லலாம். தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் என்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரை பத்தி பார்க்க போறோம். சோ சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமஸா CR தாஸ் அப்படிங்கிறது அவரோட நேம். சோ ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இவர் தான் ஃபவுண்ட் பண்ணாரு, எல்லாம் வித் மோதிலால் நேரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இவர் பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஃபவுண்ட் பண்ண ஒரு நியூஸ் பேப்பரோட பேரு ஃபார்வர்டு. இந்த ஃபார்வர்டு அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல எடிட்டரா ஒர்க் பண்ணவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். சோ அதனாலதான் சுபாஷ் சந்திர போஸ் பின்னாடி தன்னோட கட்சிக்கு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி வச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அபவுட் CR தாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். CR தாஸ் வாஸ் a lawyer.
இவர் பேசிக்கா ஒரு லாயர். இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டிக்ட வாங்கினாரு. எப்படி அப்படின்னா, சோ அலிப்பூர் பாம் கேஸ்ல அரபிந்தா கோஷ் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. சோ அரபிந்தா கோஷ் வாஸ் இன்வால்வ் இன் தட் பாம் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரோட டிஃபென்ஸ் லாயரா போனவர் தான் சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லலாம். அரவிந்தா கோஷ்க்கு அதுல அக்யூட்டல் வாங்கி கொடுத்தாரு, விடுதலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், he was a member of inquiry committee which is formed by Indian National Congress about to inquire Jallianwala Bagh massacre அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஜாலியன்வாலா பாக் மெசக்கர் நமக்கு தெரியும் 1919 வருஷத்துல நடந்தது. அத பத்தி என்கொயரி பண்றதுக்காக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு என்கொயரி கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு மெம்பராக நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா சிஆர் தாஸ் அவர்களை நம்ம சொல்லலாம். சோ அப்போ சிஆர் தாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு 2 ரோல். அலிப்பூர் பாம் கேஸ்ல இவங்க வந்து வாதாடி இருக்கிறாங்க. அவங்க அரவிந்தா கோஷை வந்து அக்யூட்டல் பண்ணிருக்காங்க. அனதர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சோ ஜாலியன்வாலா பாக் மெசக்கர்ல என்கொயரி கமிட்டி மெம்பரா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். So the third point, most significant point, he was the one of the founder of Swaraj Party, which is established in 1923. It was created because he had disopinion with or difference with காந்திஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதாவது ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து இவர் தான் ஃபவுண்ட் பண்ணாரு. அலாங் வித் மோதிலால் நேரு 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த கட்சியை வந்து தொடங்கினாங்க. காந்தி கூட உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை அவங்க நிறுத்திட்டாங்க. சௌரி சௌரா காரணத்தை காட்டி வந்து நிறுத்தினதுனால சிஆர் தாஸ் அவங்க கூட ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாங்க. மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So then he was the first mayor of Calcutta Corporation அப்படின்னு சொல்லலாம். So Calcutta Corporation ஓட first mayor-ஆ இவர்தான் இருந்தாரு in the year of 1924. So most significant அப்படின்னு நம்ம சொல்லலாம். So இது மட்டும் இல்லாம he found the newspaper is called Forward அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரும். ஆல்சோ he found the newspaper is called Narayana or Narayan அப்படின்னு நம்ம சொல்லலாம், which is released in Bengali அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப பெங்காலில வெளியான அந்த நாராயணா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர், அனதர் ஒன் இஸ் ஃபார்வர்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரோட ஃபவுண்டர் யாருன்னா சிஆர் தாஸ் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அனதர் ஒன், he estimated or organized Das formula to reunite Hindu Muslim அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இவர் தாஸ் ஃபார்முலா அப்படிங்கிற ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணார். சரிங்களா? சோ அதுல இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக என்னென்ன வேலிடான விஷயங்கள் இருந்துச்சோ அதெல்லாத்தையும் அவர் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாரு. ஏன் அப்படின்னா இந்து முஸ்லிம் அந்த யூனிட்டி அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல வந்து கேள்விக்குள்ளாகிட்டே போனுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஒரு காலகட்டத்துல அலிஜின்னா என்ன சொன்னார் அப்படின்னா இந்துக்களுக்கான பாடியா நேஷனல் காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பின்னாட்கள்ல போச்சு. இருந்தாலும் இந்து முஸ்லிம் பிரிவினை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருந்தவர் வந்து சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ he earned the name தேசபந்து சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரு. தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறதும் அவரோட நேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து பேசிக்கா ஒரு ரைட்டர் அண்ட் போயம் எழுதக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மலஞ்சா அப்படிங்கிற ஒரு போயம் வந்து இவர் வந்து எழுதியிருக்காங்க இந்த இயர் ஆஃப் 1895. அது மட்டும் இல்லாம ஹிஸ் ஒர்க் மாலா, அதுக்கப்புறம் அத்தாரியாமி, அதுக்கப்புறம் கிஷோர், சாகர் சங்கீத் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே 1913 எழுதுனது. ரிப்பீட் பண்ணலாம். மலஞ்சா was a poem which is written by C.R. Das in the year of 1895 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மாலா அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அந்தாரியாமி அப்படிங்கிற ஒர்க், கிஷோர் அண்ட் சாகர் சங்கீத் அப்படிங்கிற ஒர்க் 1913 எழுதுனாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். C.R. Das was died in the year of 1925. After his death, Swaraj Party was discommissioned அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஸ்வராஜ் பார்ட்டி டிஸ்கமிஷன் ஆச்சு அப்படிங்கறத நாம மென்ஷன் பண்ணலாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பத்தி பார்க்க வந்திருக்கோம். சோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளியோட பிரசிடென்டா இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேஷ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை ஹிந்தியில ஒருங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 1962 இவருக்கு பாரத ரத்னா அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. he was a boy. இவர் வந்து சின்ன பையில இருந்தே இவர் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு, கண்டக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இருந்தாலும் சாம்பிரான் சத்தியாகிரகா அப்படிங்கிறது வந்து காந்தி கூட வந்து இவருக்கு வந்து நெருக்கம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காந்தியோட மிக முக்கியமான சீடர்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். காந்தியோட எல்லா போராட்டங்கள்லயும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அதுல ஒரு பார்ட்டா இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுதான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் was organized Swadeshi movement over Bihar
பை த ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பீகார்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுதேசி இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சப்ப அதுல வந்து இவர் ஒரு முக்கியமான பங்கேற்பாளர் இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கப்புறம் சாம்பிரான் சத்தியாகிரகா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. சாம்பிரான் சத்தியாகிரகால இவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருந்துச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒண்ணு. இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசபியரன்ஸ் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்லயும் காந்திக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர். அதே மாதிரி முன்னணியான லீடர்ல இவர் ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதற்கு அடுத்தது he found national college at பீகார், பாட்னா, பீகாரோட பாட்னா அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. நேஷனல் காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு ஃபேமஸான காலேஜ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதற்கு அப்புறம் he served as interim minister, interim கவர்மெண்ட்ல interim மினிஸ்டரா இருந்தாரு. his portfolio was minister of ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு மினிஸ்டரா இருந்தாரு இயர் 1946. இதுக்கப்புறம் கான்ஸ்டியூன்சி அசம்பிளி அப்படிங்கிறது ஒண்ணு வந்து செட்டப் பண்றாங்க. அசம்பிளி செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் அசம்பிளியோட பிரசிடென்டா இருக்கிறாரு. ஸோ அப்போ பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணோமா ரெண்டு டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ டியூரிங் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணும்போது ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா he was the president of constituency assembly, அசம்பிளியோட பிரசிடென்டா இருந்தாரு. as well as ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட முதல் பிரசிடென்ட், அதாவது ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய குடியரசோட முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். he served 2 terms. ஸோ 2 டேர்ம் வந்து சர்வ் பண்ணாரு. 1950 இருந்து 1962 வரைக்கும் 12 வருஷம் இவர் தான் வந்து பிரசிடென்டா இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ he was awarded with the highest civilian award பாரத் ரத்னா in the year of 1962. ஸோ அவருக்கு வந்து 1962 வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர், he found the newspaper is called Hindi which is released in தேஷ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து ஹிந்தியில வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீக்லி நியூஸ் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பத்தின பேசிக்கான விஷயங்கள் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரொஃபஷனலா இவர் வந்து லாயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் வந்து எந்த ஒரு போராட்டத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு கொடுத்தார் அப்படின்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம், அண்டர் கவர் ஆபரேஷன் கூட சொல்லலாம். ஸோ பிரிட்டிஷ் கைகள்ல அகப்படாம அந்த குவிட் இந்தியாவை வந்து சரியா வழிநடத்த போகக்கூடிய திறமை வந்து ஜே.பி. நாராயணன் அவர்களுக்கு இருந்துச்சு. ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர் வந்து பீகார்ல இருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் வெல் நோன், எதுக்காக இவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இவரோட ஐடியாலஜி மார்க்சிஸ்ட் ஐடியாலஜின்னு சொல்லலாம். கம்யூனிசம் அப்படிங்கிறது இவரோட ரொம்ப பேசிக்கான ஒரு ஐடியாலஜியா இருந்துச்சு. இவர் ரொம்ப டிமாண்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நேஷனலைஸ் பண்ணப்பட வரணும், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அரசு நடத்தணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ட்ல 1975ல எமர்ஜென்சியை வந்து இந்திரா காந்தி அவர்கள் அறிவிச்ச போது அதனை எதிர்த்து ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜனதா பார்ட்டி ஆட்சியை வந்து பிடிச்சது. மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர் வந்து அங்க பிரைம் மினிஸ்டர் ஆனார் அப்படிங்கிறது நமக்கு அது வந்து பேசிக்கான ஒரு விஷயமா நமக்கு வந்து தெரியும். ஸோ லெட் அஸ் see contribution of ஜெயபிரகாஷ் நாராயணன் who is known as லோக்நாயக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ who is known as லோக்நாயக். ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு இன்னொரு ஜென்ரலான ஃபேமஸான பேர் லோக்நாயக். he was a freedom fighter from பீகார் அப்படின்னு சொல்லலாம். his basic ideology is belongs to Marxist as well as communism. ஸோ கம்யூனிசத்துல மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஐடியாலஜி அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது நேஷனலைசேஷன் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஹெவி இண்டஸ்ட்ரீஸை நேஷனலைஸ் பண்றதன் மூலமாக நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்த முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாரு. ஆல்சோ he argued abolition of ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து அவர் வந்து என்ஷூர் பண்ணாரு, அதை வந்து டிமாண்ட் பண்ணாரு அபாலிஷ் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது நேருவோட அழைப்பின் பேர்ல வந்து காங்கிரஸ்ல வந்து சேர்றாரு. சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்து போறாருன்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் காந்தி கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. he found ஆல் இந்தியா சோசியலிஸ்ட் பார்ட்டி in 1934 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல் இந்தியா சோசியலிஸ்ட் பார்ட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு. it was known as காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி which is established in the year of 1934
1934 by Jayaprakash Narayanan. Jayaprakash Narayanan also accompanied with Acharya Narendra Dev and Mino Masani அப்படின்னு நம்ம சொல்லலாம். So Mino Masani and Acharya Narendra Dev, Jayaprakash Narayanan together found the organization is called Congress Socialist Party. It was found in the year of 1934. So ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். So after that, so he was prime part of Quit India. Quit India அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தெரியும். So இவர் வந்து ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி அதை வந்து Quit India வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So okay, he was a advocate of Bhudan movement அப்படின்னு நம்ம சொல்லலாம். Bhudan movement அப்படிங்கிறது ஆச்சாரியா வினோபா பாவே அப்படிங்கிறவர் வந்து லீட் பண்ண மூவ்மெண்ட். அதை சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்னு சொல்லலாம். So சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம் 1975 எமர்ஜென்சி. So 1975 emergency was proclaimed by Fakhruddin Ali Ahmad அப்படின்னு நம்ம சொல்லலாம். During that time prime minister was இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தி எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த எமர்ஜென்சியை இவங்க வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில எதிர்க்கிறாங்க. தே டுகெதர் ஃபவுண்ட் த பார்ட்டி இஸ் கால்ட் ஜனதா பார்ட்டி இன் த இயர் ஆஃப் 1975. ஸோ ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜனதா பார்ட்டி அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஜனதா பார்ட்டி அப்படின்னு கேட்டா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜேபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜேபி நாராயணன் அண்ட் ஆல்சோ மொரார்ஜி தேசாய் வாஸ் த பார்ட் ஆஃப் ஜனதா பார்ட்டின்னு சொல்லலாம். மொரார்ஜி தேசாய் அதுல ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எம்கே காந்தி, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ அப்போ அதாவது இவங்களோட ஐடியாலஜி, ஜெயபிரகாஷ் நாராயணனோட ஐடியாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வந்து சோசியலிசம் பேஸ் பண்ணி தான் வாங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. காந்திஜி வந்து ஸ்வராஜ் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. ரியல் ஸ்வராஜ் வில் கம் நாட் பை அக்விசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி பை a few. ஒரு சில பேர் அத்தாரிட்டியை வாங்கிறது வந்து முழுமையான ஒரு அதிகாரமா இருக்க முடியாது, ஒரு சுயராட்சியமா இருக்க முடியாது. எல்லாருக்கும் பரவலாக அந்த அதிகாரங்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் பை அக்விசிஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் ஆல் ரெசிஸ்ட் அத்தாரிட்டி when abused அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அப்போ எதிர்வினை பிரியக்கூடிய மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பெறக்கூடியதான் சுயராஜ்யமா இருக்கும். ஒரு சில பேர் வாங்குறது வந்து சுயராஜ்யமா இருக்காது. அதனால தனித்தனியா இருக்கக்கூடாது, அனைவரும் ஒன்றிணைந்து தங்களோட எதிர்ப்பை வந்து காட்டணும் அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். சோ அதெல்லாம் தான் எம்கே காந்தி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்த விஷயங்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆல்சோ நோன் அஸ் லோக நாயக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப லோகமான்யானா யாரு? லோகமான்யா அப்படிங்கிறது வந்து திலக்கு மான்யா, லோகமான்யா பாலகங்காதர் திலக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறது லோக நாயக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.